மிக தெளிவாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான விவரங்களை தந்தீங்க. நன்றி. தங்களுடைய கட்சி எந்த மாதிரியான கொள்கையோடையும் எந்த மாதிரியான பொதுப்பணிகளையும் மக்களுக்கு பணியாற்ற விரும்புகிறீங்க என்றதை முன்னிறுத்தி செய்கிறீங்க அப்படிங்கிறத இந்த கட்சியின் சார்பாக உங்களுடைய கருத்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் கேள்வி நல்ல கேள்வி. அதாவது அரசியல் கட்சி என்பது தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்குது. அரசியல் கட்சிகளுக்கு இன்று பஞ்சமே இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கோகுல மக்கள் கட்சி என்ன, நீங்கள்லாம் என்ன எதனை நோக்கி எதுக்காக உங்கள் கொள்கை என்னன்னு கேட்க வரீங்க, எனக்கு புரியுது. ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அவல நிலைகளை துடைத்தெறிந்து அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்குவதற்கும் அவர்களுக்கு ஒரு உரிமை குரல் செலுத்துவதற்கும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் குரல் கொடுக்க நாதியற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு பெரிய சமுதாய மக்கள்லாம் பின்தள்ளப்பட்டு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இடஒதுக்கீடு இல்லாமல், கல்வி இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பின்தங்கிய போன இந்த நிலைகள்லாம் நாம் தொடர்ந்து நம்முடைய இந்த பெரும்பான்மையான மக்கள்லாம் தொடர்ந்து பல கூட்டங்களில் பேசி 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 சுதந்திரம் பற்றி 75-80 ஆண்டுகளில் இது வரைக்கும் அந்த மக்களுக்கான உரிமையை நிலைநாட்ட முடியாத ஒரு அரசியல் அரங்கம் தான் அமைஞ்சிருக்க ஒழிய இந்த மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு அரசியல் கட்சிகள் குரல் கொடுப்பதற்கு நாதியற்ற நிலையில் இருப்பதனால தான் இன்றைக்கி கோகுல மக்கள் கட்சி உருவாச்சு. இந்த கோகுல மக்கள் கட்சி ஒரு முறையான தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு வாக்கு வங்கியில் ஒன்று திரட்டி அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்தின் மூலமா அடித்தட்டு மக்களுடைய உரிமையை நிலைநாட்டி அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு தான் கோகுல மக்கள் கட்சி உருவாகிருக்கு. அதை தொடர்ந்து வெகு சிறப்பாக கட்சி நிர்வாகிகள் பணியாற்றிட்டு வர்றாங்க. மிகப்பெரிய வெற்றியை 2026 தேடித்தருவோம்.